தமிழ் டயஸ்போராவின் பின்னால் செல்லாதீர் சரத் பொன்சேகா சபையில் கோரிக்கை என்பதுதான் அவருடைய கருத்து. அவர்களிடமிருந்து எந்த உதவிகளையும் பெற்றுக்கொண்டு வார வேண்டிய தேவை நமக்கு இல்லை என்பதுதான் இவருடைய கருத்து. வெளிநாடுகளில் சிங்கள புலம்பெயர்ந்தோரும் தமிழ் புலம்பெயர்ந்தோரும் இருக்கிறார்கள். நாட்டுக்கு தேவையான டாலர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழ் புலம்பெயர்ந்தோர் பின்னால் செல்வது பொருத்தமற்றது. சிங்கள புலம்பெயர்ந்தோருடனும் ஜனாதிபதி பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொடுக்கல் வாங்கல்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் சரத் பொன்சேகா வெளியிட்டிருக்கிற கருத்தாக அமைந்திருக்கிறது. இதுவும் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ளத்தக்க ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம். இது பற்றி அவர் குறிப்பிடுகின்ற பொழுது ஜெனரல் ரணில் விக்ரமசிங்கே மொட்டு கட்சியுடன் அவர்களின் தலைவராக செயற்படுகிறார். ரணில் விக்ரமசிங்கம் பொதுஜன பெரமுன அரசாங்கம் இணைந்து மக்கள் வேண்டாம் என கூறும் சட்டத்திட்டங்களை கொண்டு மக்களை அடக்கி இளைஞர்களை கைது செய்து அவர்களை தடுத்துக் கொண்டு அரசாங்கத்தின் அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு எதிராக பேசுவோர் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக போராடும் மக்களை அடக்கி ஒடுக்குவதற்காக சில சட்டங்களை அரசாங்கம் பயன்படுத்துகிறது. மனித உரிமைகளை பாதுகாப்பதை விட மனித உரிமைகளை மீறும் வகையான விடயங்களை பயங்கரவாத தடைச்சட்டத்தில் இருக்கின்றன. நாட்டில் பயங்கரவாத ஒன்று இல்லை, அரசாங்கம் பயங்கரவாதமாகவே இருக்கிறது. இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவது பொருத்தமற்றது. இதில் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதை விட பொதுமக்களை ஒடுக்கும் வகையான விடயங்களை இருக்கின்றன. அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இதனை பயன்படுத்துவதால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும். இதேவேளை வெளிநாடுகளில் சிங்கள புலம்பெயர்ந்தோரும் தமிழ் புலம்பெயர்ந்தோரும் இருக்கிறார்கள். இந்த இரு தரப்பினரிடம் பேச வேண்டும். தமிழ் டயஸ்போராக்களிடமே அதிக பணம் இருக்கிறது. சிங்களவர்களுடைய தமிழர்களை அதிக பணம் சேமிக்கிறார்கள். பணம் இருப்பதால் மட்டும் தமிழ் டயஸ்போராக்களை ஏற்பதா? எனவே நாட்டுக்கு தேவையான டாலர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தமிழ் புலம்பெயர்ந்தோர் பின்னால் செல்வது பொருத்தமற்றது. சிங்கள புலம்பெயர்ந்தோருடனும் ஜனாதிபதி பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொடுக்கல் வாங்கல்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற விடயம் இவ்வாறு இவரால் தெரிவிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கத்தக்கதாக இருக்கிறது. எனவே